நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாங்கள்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் பல அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார்கள். பல உண்மைகளை, அற்புத உண்மைகளை நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அப்படி நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்திய அடிப்படைகளில் ஒன்று, ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் எது என்று அல்லாஹ் குர்ஆனில் மூமின்களுடைய தன்மையை பற்றி, பண்புகளை பற்றி குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத பண்பு எது என்பதை பற்றி நபி அவர்கள் நமக்கு விளக்கும்போது, ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத பண்பு காஃபிர்களுடைய பண்பு ஒரு மூமினிடத்தில் ஒருபோதும் இருக்கக்கூடாது, முஷ்ரிக்குகளுடைய பண்பும் ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதே போன்று நிஃபாக் என்று சொல்லப்படுகிற நயவஞ்சக தனம், அந்த நயவஞ்சக பண்பும் ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு மூமீனாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அவன் முஷ்ரிக்காக, காஃபிராக, முனாஃபிக்காக இருக்கக்கூடாது என்பதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது. ஒருவன் உண்மையான மூமீனாக ஆகிவிட்டால், அல்லாஹ்வின் மீது, மறுமை நாளின் மீது, நபியின் மீது ஈமான் கொண்ட உண்மையான மூமீனாக அவன் மாறிவிட்டானே ஆனால் அவனிடத்தில் நிச்சயமாக அவனுடைய உள்ளத்தில் துளி அளவு கூட குஃப்ர் இருக்காது, ஷிர்க் இருக்காது, நிஃபாக் என்று சொல்லப்படுகிற அந்த நயவஞ்சகத்தனம் இருக்காது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத தன்மை, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு தன்மை, அல்லாஹ் கோபப்படக்கூடிய, தண்டிக்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னு சொன்னால் குஃப்ர் என்ற அந்த நிராகரிப்பை அல்லாஹ் வெறுக்கிறான். அந்த நிராகரிப்பு தன்மையின் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். ஷிர்க் என்ற அந்த இணை வைப்பின் மீதும் அல்லாஹ் கோபப்படுகிறான். அது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. நிஃபாக் என்று சொல்லப்படுகிற நயவஞ்சகத்தனத்தையும் அல்லாஹ் வெறுக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், எவரிடத்தில் 3 தன்மைகள் அமைந்து விட்டதோ அவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு மூமினான மனிதனிடத்தில் 3 தன்மைகள் அமைந்துவிட்டால் அவன் ஈமானின் சுவையை உணர்ந்தவனாக இருக்கிறான். அந்த 3 தன்மைகள் என்ன? முதலாவது தன்மை, அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பது. ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்வுக்காக நேசிப்பது முதல் தன்மை. இரண்டாவது தன்மை என்ன? ஒரு குஃபுர்ல, அதாவது நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை வெறுப்பது போன்று குஃபுருக்கு திரும்புவதை வெறுப்பது. குஃபுர்னா நிராகரிப்பு, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த செயலை வெறுப்பது. எப்படி வெறுப்பதுன்னு சொன்னால், ஈமானுக்கு வந்த பிறகு, சத்தியத்துக்கு வந்த பிறகு, மூமீனாக்கப்பட்ட பிறகு எப்படி நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை நாம் வெறுப்போமோ அதே போன்று
குஃபுருக்கு திரும்புவதை நாம் விரும்புவது. மூணாவது தன்மை என்ன? இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட, நம்மை பெற்ற தாய் தந்தையரிலிருந்து அனைவரையும் விட, நமக்கு நம் உயிரை விட மேலாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நபியையும் கருத வேண்டியது. இந்த மூன்று தன்மை, அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பதும், நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை வெறுப்பது போன்று குஃபுருக்கு திரும்புவதை வெறுப்பதும், உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் தனக்கு மேலாக இருப்பதும், இந்த மூன்று தன்மைகள் ஒரு மனிதனிடத்தில் அமைந்துவிட்டால் அவன் ஈமானின் சுவையை உணர்ந்தவனாக இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அவன் வெறுக்கக்கூடிய தன்மைகளில் ஒரு தன்மையான அந்த நிஃபாக் என்று சொல்லப்படுகிற முனாஃபிக்குகளுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அப்போ அந்த முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை எல்லாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய தன்மைகள் எது, நபி அவர்கள் சொன்ன தன்மைகள் எது, நபி அவர்கள் சொன்ன அந்த முனாஃபிக்குகள்கிட்ட இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எது என்பதையெல்லாம் அறிந்து அந்த முனாஃபிக்குகள்கிட்ட இருக்கக்கூடிய நடத்தை, முனாஃபிக்குகள்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் வந்துவிடாத அளவுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முனாஃபிக்குகளுடைய தன்மையை பற்றி குர்ஆனில் நிறைய வசனங்கள் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அதில் சில வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமே ஆனால், இரண்டாவது சூறாவான சூரா அல் பக்ரா சூறாவில் 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் முனாஃபிக்குகளுடைய தன்மையை பற்றி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல் பக்ரா சூறாவில் 2வது வசனத்தை நீங்கள் ஓதி பார்த்தா, 2வது வசனத்தில் இருந்து 5வது வசனம் வரைக்கும் முத்தகீன்கள் இறையச்சவாதிகளின் தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். 6, 7, 2 வசனங்களில் காஃபிர்கள், அல்லாஹுவால் உள்ளத்திலும் செவி புலன்களின் முத்திரையிடப்பட்ட காஃபிர்களுடைய தன்மையை பற்றி அந்த 2 வசனங்கள் 6, 7 வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். 8ல் இருந்து 15 வரைக்கும் வரக்கூடிய வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதில் முனாஃபிக்குகளுடைய தன்மையை பற்றியும், அவர்களுடைய பேச்சின் ஸ்டைலை பற்றியும், அவர்களுடைய பேச்சு வழக்கத்தை பற்றியும், அவர்களுடைய நடத்தையை பற்றியும் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஒரு மூமினான மனிதன் முனாஃபிக்குகளின் தன்மையை தெரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த 15 வசனங்களை படித்து பார்த்தால் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளலாம். இன்னும் அந்த முனாஃபிக்குகளை பற்றி நிறைய அறிவிப்பாக சூரா முனாஃபிகூன் என்று ஒரு சூறாவே இருக்கிறது. அல் குர்ஆனில் 63வது சூரா சூரத்துல் முனாஃபிகூன் என்ற பெயரில் ஒரு சூறாவே இருக்கிறது. அதில் 11 வசனங்கள் இருக்கிறது. அதில் 8 வசனங்கள், 1ல் இருந்து 7, 8 வசனங்கள் வரைக்கும் முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ 2வது சூறாவில் 8ல் இருந்து 15 வசனங்கள், 63வது சூறாவில் 1ல் இருந்து 7, 8 வசனங்கள், இவைகளை நீங்கள் படித்து பார்த்தால் முனாஃபிக்குகள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நபி அவர்களின் காலத்திலே வாழ்ந்த முனாஃபிக்குகள் எப்படி நபி அவர்களிடத்திலும் ஏனைய சஹாபாக்களிடத்திலும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதில் அந்த நடத்தை ஒரு மூமினிடத்தில் இருக்குமே ஆனால் அந்த மூமினுடைய மறுமை வாழ்க்கை பாதிக்கப்பட்டுவிடும். அப்போ ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத பண்பு முனாஃபிக்குடைய பண்பு. இதில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஓ மினன்னாசி மை யக்கூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிர் வமா ஹும் பிமுஃமினீன். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்ளுகிறோம், ஈமான் கொள்ளுகிறோம் என்று கூறுபவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் மூமின்களே அல்ல, நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சொல்லக்கூடியவங்க மனிதர்களில் சில பேர் இருக்காங்க. அல்லாஹ்வை நாங்கள் நம்புகிறோம், மறுமை நாளை நம்புகிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உண்மையில் நம்பிக்கை கொண்டவங்க கிடையாது. அவர்களுடைய அந்த நம்பிக்கை பேச்சில் தான் இருக்குமே தவிர உள்ளத்தில் இருக்காது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யுஹாதியூன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்குரூன். இவ்வாறு அவர்கள் அல்லாஹுவையும் இப்படி சொல்லி, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறோம் என்று சொல்லி அவர்கள் அல்லாஹ்வையும் மூமின்களையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள். இப்படி சொல்கிறதுனால அந்த முனாஃபிக்குகள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இப்படிலாம் சொன்னால் அல்லாஹ்வை ஏமாத்திடலாம், சஹாபாக்களான
மூமின்களான இந்த சஹாபாக்களை ஏமாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றவில்லை. அல்லாஹ்வுக்கு தெரியும் அவர்கள் முனாஃபிக்குகள் தான் என்று. சஹாபாக்களை ஏமாற்றலாம், சஹாபாக்களையும் ஏமாற்றவில்லை, மூமின்களையும் ஏமாற்றவில்லை, நபியையும் ஏமாற்றவில்லை. யாரை ஏமாற்றுகிறார்கள்? தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை. எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். நாம் நபியை ஏமாற்றலை, அல்லாஹ்வை ஏமாற்றலை, மூமின்களை ஏமாற்றலை, நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை உணர மாட்டாங்க. அவங்களே ஏமாற்றிக்கிறாங்கன்னு அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? அவர்களுக்கு இந்த தன்மையில் இருந்து வாழ்ந்து மரணித்தால், இந்த தன்மையிலிருந்து விடுபட்டு இதிலிருந்து திருந்தி உண்மையான மூமின்களாக மாறினா அல்லாஹ் மன்னிச்சிருவான். முனாஃபிக்காக வாழ்ந்து முனாஃபிக்காக மரணித்தால் அவனுக்கு நரகம். எப்படிப்பட்ட நரகம்? அல்லாஹ் சொல்கிறான், காஃபிர்களுக்கு கூட நரகம்தான் நிரந்தரம். ஆனால் முனாஃபிக்குகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், முனாஃபிக்குகளுக்கு நரகத்துடைய அடித்தட்டில் போட்டு, நரகத்தினுடைய அடிப்பகுதியில் போட்டு அந்த முனாஃபிக்குகளை அல்லாஹ் வேதனைப்படுத்துவான். அப்போ நரகத்துக்கு போகக்கூடிய அந்த முனாஃபிக்கு அவன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறானே தவிர அல்லாஹ்வையும் மறுமையையும் நபியையும் மூமின்களையும் அவன் ஏமாற்றவில்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா வலஹும் அஸாபுன் அலீம் பிமா கானூ யக்திபூன். அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு நோய் உள்ளது. அல்லாஹ் சொல்லுகிறான், நோய்னா என்ன? மார்க்கத்தை சந்தேகப்படக்கூடிய நோய், அல்லாஹ்வின் மீது தப்பான எண்ணம் இருக்கக்கூடிய நோய், இஸ்லாத்தை தவறாக கருதக்கூடிய ஒரு நோய். அந்த நோய்க்கு பேர் நயவஞ்சகம், அதான் நிஃபாக். அவர்களின் உள்ளத்தில் ஒரு நோய் இருக்கிறது, நிஃபாக் என்ற நோய். இன்னும் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் எந்த நோய் இருக்கிறதோ அதை அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமாக்கி விட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால், மூமின்களாக தங்களை காட்டிக்கொண்டு நடித்து ஏமாற்றி கொண்டு பொய் சொல்லும் காரணத்தினால் அந்த முனாஃபிக்குகளுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. அந்த முனாஃபிக்குகளிடத்தில் குழப்பம் செய்வார்கள், ஃபித்னாக்கள் செய்வார்கள். சமூகத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே முனாஃபிக்குகள் பெருங்கொண்ட குழப்பத்தை எல்லாம் பண்ணாங்க ரசூலுல்லாஹ் காலத்தில். இன்றைக்கி அந்த முனாஃபிக்குகள் இருந்தாலும் கூட சமூகத்தில் குழப்பங்கள் ஏற்படும். அப்போ குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அந்த முனாஃபிக்குகளிடம் சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், நிச்சயமாக நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்வார்கள். அவங்க செய்கிற குழப்பத்தை எப்படி பேசுவாங்க? குழப்பம்னு ஒத்துக்க மாட்டாங்க. நீ ஃபித்னா பண்ணாதான்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். நான் ஃபித்னா பண்ணலை, சீர்திருத்தம் பண்ணுறேன். முஸ்லீம்னா சீர்திருத்தம் பண்ணக்கூடிய சீர்திருத்தவாதிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன வலாகின் லா யஷ்உரூன். நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பம் உண்டாக்கக்கூடிய குழப்பவாதிகள். அவங்க தங்களை சீர்திருத்தவாதிகளாக தங்களை நினைத்து கொண்டாலும், தாங்கள் சீர்திருத்தம் செய்வதாக சஹாபாக்களிடத்தில் மக்களுக்கு மத்தியில் சமூகத்திடத்தில் சொல்லி ஏமாற்றினாலும் அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் குழப்பம் உண்டாக்குபவர்கள். ஆனால் இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். குழப்பவாதிகள் என்பதை, அவர்களின் உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ وَلَكِنْ لَا يَعْلَمُونَ. மற்ற மனிதர்கள் ஈமான் கொண்டதை போன்று, மூமின்களான அந்த மக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அந்த முனாஃபிக்குகளிடத்தில் சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், மூடர்கள் ஈமான் கொண்டது போன்று நாங்களும் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று சொல்வார்கள். மூமின்களை மூடர்கள் என்று இந்த முனாஃபிக்குகள் சொல்வார்கள். மூடர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கூறுகிறார்கள். நிச்சயமாக இப்படி கூறுகிறார்களே, அல்லாஹ்விடத்தில் அவர்கள்தான் மூடர்கள், அவர்கள்தான் மடமையில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இன்னும் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ.
அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் இந்த போலியான மூமின்களாக இருக்கக்கூடிய இந்த முனாஃபிக்குகள் மூமின்களை சந்திக்கும் போது, ஈமான் கொண்ட மூமின்களை சந்திக்கும் போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் தங்களின் தலைவர்களான ஷைத்தான்களுடன், ஷைத்தான்கள்னா யாரு? உண்மையில் குஃபுர்ல இருக்கக்கூடிய, அந்த குஃபுர்ல இருக்கக்கூடிய ஷைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், நிச்சயமாக அவர்களை, அந்த மூமின்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் இவர்களை பரிகசிக்கிறான், அல்லாஹ் இவர்களை பரிகாசம் செய்கிறான். இன்னும் இவர்களின் வழிகேட்டிலேயே கபோதிகளாக தட்டழியும்படி இந்த முனாஃபிக்குகளை அல்லாஹ் விட்டு விடுகிறான் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக அல்லதீன ஷ்தரவுல் லாலத பில் ஹுதா ஃபமா ரபிகத் திஜாரத்துஹும் வமா கானூ முஹ்ததீன். இவர்கள்தான், இந்த முனாஃபிக்குகள் தான் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள். இவர்களுடைய இந்த வியாபாரம், முனாஃபிக்தனமான நயவஞ்சகத்தனமான இவர்களின் வியாபாரம் இவர்களுக்கு பலன் தராது. மேலும் இவர்கள், இந்த முனாஃபிக்குகளாக இருக்கக்கூடியவர்கள் நேர்வழி பெறுபவர்களும் அல்ல என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்-பக்ராவில் 18-19 வரைக்கும், 8ல் இருந்து 19 வரைக்கும் இந்த முனாஃபிக்குகளுடைய தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள், நபிக்கு விரோதிகளாக, சஹாபாக்களுக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனங்களின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அப்போ எந்த தன்மை ஈமானுக்கு எதிராக இருக்கிறதோ அந்த தன்மை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடாத அளவுக்கு நாம் கவனமாக இருப்பது நம்முடைய கடமை. அந்த தன்மையை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவதும் நம்முடைய கடமை. நபி அவர்கள் குஃபுரை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட சொன்னாங்க, ஷிர்க்கை விட்டு பாதுகாப்பு தேட சொன்னாங்க, முனாஃபிக் தனத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட சொன்னாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட அவங்களுக்காக, அவங்களின் குடும்பத்துக்காக கேட்ட பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனை என்னன்னு சொன்னால், சிலை வழிபாட்டை கடுமையாக எதிர்த்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். சிலைகளை எல்லாம் உடைத்து, அல்லாஹ்வுக்காக உடைத்து, அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு மிக பெரும் தௌஹீத் சீர்திருத்த பிரச்சாரத்தை செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் நபியுடைய தந்தை சிலை வழிபாட்டுக்காரராக இருந்தார். இப்ராஹிம் நபியுடைய சமூகம் சிலை வழிபாட்டு சமூகமாக இருந்தது. அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹ்வுக்காக தனி மனிதராக நின்று எதிர்த்தவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் நபி தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக அல்லாஹ்ட்ட கேட்ட பாதுகாப்பான துஆவுல ஒரு துவா என்னன்னு சொன்னால், அல்லாஹ் இந்த சிலைகளை நான் வணங்குவதை விட்டும், என் குடும்பம் வணங்குவதை விட்டும் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்று. இந்த சிலைகள் மக்களில் அதிகமானவர்களை வழிகெடுத்து விட்டது. மக்கள் கும்பிடுற சக்தி இல்லாத மக்களின் கைகளால் உண்டாக்கப்பட்ட இந்த சிலைகள் அதிகமான மக்களை வழிகெடுத்து விட்டது. என்னையும் என்னுடைய சந்ததிகளையும், என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இந்த சிலைகளை வணங்குவதை விட்டும் எங்களை நீ காப்பாற்று என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துஆ செஞ்சாங்க. இப்ராஹிம் நபி என்ன சாதாரண மனிதரா? அவங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அவங்களுடைய ஈமான் என்ன, அவங்களுடைய தக்வா என்ன, அல்லாஹ்வை அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் என்ன, எல்லாத்துக்கும் மேல் நிலையில் உள்ளவங்க இப்ராஹிம் நபி. அல்லாஹ்வே தன்னுடைய உற்ற தோழர் என்று பாராட்டுகிற அளவுக்கு வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழராக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட இப்ராஹிம் நபியை சிலை வணக்கத்திலிருந்து என்னை காப்பாற்று, என் சந்ததிகளை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். இவைகளை விட்டு நாமும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி செஞ்ச பாவங்களுக்காக, தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டுமோ, அதே போன்று நிஃபாக் என்ற நயவஞ்சக தன்மையை விட்டும், குஃபுர் என்ற நிராகரிப்பு தன்மையை விட்டும்
ஷிர்க் என்ற அந்த இணை வைப்பு தன்மையை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். ஈமானுக்கு எதிரான அத்தனை தன்மைகளிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி